தமிழர் என்ற அடையாளத்தெல்லாம் முன்னிலைப்படுத்தாதீங்க, தமிழர் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் அது பேரில் சொல்லி ஒரு பாஜக ஆதரிக்கக்கூடாதுன்றது அவர் சொல்லக்கூடிய கருத்து. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எழுச்சி தமிழர் எப்பயோ வீழ்ச்சி திராவிடர் ஆகிட்டாங்க. ஸ்டாலின் சொல்லாரு அவர் திராவிட சிறுத்தை. ஓ, அவர் சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்க, வழிமொழிகிறீங்க. அப்படி சொன்ன பிறகு அப்புறம் தாயாது பேயாது. ஆனால் திராவிடம் இதை கோச்சிக்கு போகுது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதில் தமிழர்கள் என்பது அளவுகோல் அல்ல அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாரா? சொன்னா நடக்கும். அவருக்காக இவர் வாய்ஸ் சொல்றீங்களா? தலைவர், தமிழர் தலைவர் இப்படி விதவிதமாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் யார் தமிழர்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க தமிழனுக்கு ஒன்றுனா ஒரு பயம் வரணும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நீ தமிழனா திராவிடன், ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீ பேசு அப்படின்னு இங்கே இருக்கிற தமிழர்கள் யாரும் அதை பேசுறது ஆள்றதுன்னா சீமான் ஒரு தமிழர். சரி, திருமாவளவன் மீது தமிழர் தெலுங்கர்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, நாம தமிழர்னே வைப்போம். ஏன் அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க? அது தெளிவாக ஒரு முடிவை சொன்னார்னு சொல்லிட்டு போங்க. அவர் தமிழர் தான், அது என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதாவது தமிழர் தான். இப்போ வைகோ யாரு? அவர் வேற சமூகம், தெலுங்கு சமூகம். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு? தமிழத்தின் போர்வாள்னாரு. தமிழ் போர்வாள், தமிழத்தின் போர்வாள், அந்த தமிழர் இந்த தமிழர் தானே சொல்லியிருந்தாரு. ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி இந்த கூட்டத்தை தடுக்கணும்? என்ன காரணம்? இவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் நடத்துது, சட்டம் ஒழுங்கு நிறைய போக்குவரத்து சீர்குலைவெல்லாம் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் நடத்தின மாநாடு விஜய் பார்த்துருப்பீங்க. வட மாவட்டங்களில் இங்கே ஒரு அரசியல் நிறுத்தப்பட்டிருக்கு. வரையறுக்கு எதிரானவர்கள் வன்னியர்கள் அப்படின்னு ஒரு அரசியல் இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சரி, அது இப்போ உடையுது இல்ல. இது யாருக்கு சிக்கல்? 1-2 சீட்டு வாங்குற திருமாவுக்கு சிக்கல் இல்ல. ஒட்டுமொத்தமா 89 தொகுதிகளை எப்படி அமுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிற திமுகவுக்கு சிக்கல். திமுகவுக்கு சிக்கல்னா சிக்கல் தானே வரும். அங்க இருந்து அசம்பிள் ஆகி இந்த 3 ஊர்ல போய் அடிச்சாங்கன்றது செய்தி எல்லாரும் பார்த்து நீங்க பார்த்து. இங்கிருந்து கல்லோடு அந்த கோபத்தோடு போனவர்கள் ஏன் அந்த விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் கண்ணாடி மலை போது ஒரு கல்லு கூட போடல? மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு, இந்த இதுக்கெல்லாம் அடித்தளமிட்டது அந்த குறிப்பிட்ட நபர்னு அறிக்கை பார்த்துருப்பீங்க. ஏன் நடக்கல? கவினுக்கு நீங்க தூய்மை பணியாளர் நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி புல்லட் ஓட்டி ஒரு சிவகங்கையில ஒரு பையனை கையை வெட்டினாங்கல்ல, இதே சீன் தான். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புவதற்கு வணக்கம். புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர், வழக்கறிஞர், சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். ஒரு 25-30 நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம்னு நினைக்கிறோம். சொல்லுங்க. இன்னைக்கு முக்கியமாக பேசு பொருளாக இருக்கிறது திருமாவளவன் ஒன்று சொல்லியிருந்தார். துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் என்ற அடையாளத்தெல்லாம் முன்னிலைப்படுத்தாதீங்க, தமிழர் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்றார். அவர் அது பேரில் சொல்லி ஒரு பாஜக ஆதரிக்கக்கூடாதுன்றத அவர் சொல்லக்கூடிய கருத்து. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எழுச்சி தமிழர் எப்பயோ வீழ்ச்சி திராவிடர் ஆகிட்டாருண்ணா. அவர் அப்படி தானே பேசுவார். எடுத்த உடனே உரண்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசலை. தாய் சிறுத்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அறிவிக்கிறாங்க. சரி, தாய் சிறுத்தை, ஓகே, ஃபைன். அதில் என்ன கேடு? ஸ்டாலின் சொல்லாரு அவர் திராவிட சிறுத்தை. ஓ, அவர் சொன்னதை நீங்க சொல்றீங்க, வழிமொழிகிறீங்க. அப்படி சொன்ன பிறகு அப்புறம் தாயாது பேயாது, எல்லாம் ஒரு நாய். திராவிட எழுச்சி தமிழர்ன்றதெல்லாம் இல்ல, அவர் திராவிட சிறுத்தை முதலமைச்சர் வச்ச பேரு. ஆமா. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு முறை சொன்னார், இந்த ஈழத்தமிழர் அரசியல் தேர்தலில் ஓட்டை வாங்கி தராது. ஒரு முறை சொன்னார். அப்போ எப்பா இது வேஸ்ட்டுப்பா, என்னையா ஒன்றும் பழைய பொருளே வச்சு வித்துனுங்க, எவையா வாங்குவான்? இப்போ பிரச்சனை பழைய பொருளாயிடுச்சு அவருக்கு. ஆமாண்ணா, இப்போ கேசட்டு முன்னாடி டேப் ரெக்கார்டர் இந்த நியூஸ் நிருபர்கள்லாம் ஒரு கேசட் போட்ட இது வச்சிருப்பாங்க. இப்போ அது தேவையில்லை. இப்போ எவன் கேசட் வாங்கி போடுறான்? இன்னமும் கேசட் கடை வச்சிருந்தா எப்படி ஓடும்? இப்போ அவன் பென் டிரைவ், சிடி, அது இது என்னென்னவோ அட்வான்ஸ் ஆகிட்டாங்கல்ல.
அப்படின்ற மாதிரி அவரு தன்னை மாற்றிக்கொண்டார். அவருக்கு வந்து அது பழசா தோணுது. ஆமா. பிரச்சனை. சரிங்க. அது இப்போ ஈழ பிரச்சனை, இப்போ பிரபாகரன் பற்றியோ ஈழத்தமிழர்கள் பற்றியோ இல்லை அவர்கள் உரிமை பற்றியோ பேசினா இங்க இருக்கிறவன் அந்த உணர்வோடு இருந்தா தானே சரியப்பா சரியா பேசுறாருப்பா இவரு அப்படின்னு ஓட்டு போடுவாரு. நான் திரும்ப திரும்ப சுத்தி வர்றது திருமாவளவனை அல்ல, இங்க இருக்கிற தமிழர்களை. இவன் தமிழ் உணர்வா இருந்தா ஈழத்தமிழர் அரசியல்லாம் பேசினாலாம் இப்ப எடுக்கூடாது, அது ஓட்டுவா மாறாது. அப்ப சீமான் அப்புறம் அங்க ஓட்டு வருதுன்றதுக்கு ஏன் பதறீங்க? அதுதான் ஓட்டா விடாது, அந்த அரசியல் எடுபடாது. சீமான் பேசுறாருன்றதுக்கு ஏன் குதிக்கணும்ன்ற அது அங்க ஏன் பதட்டம் வருது? அதுதான் ரெட்டை நாக்கு. இப்போ நீ ஏன் பேசல அப்படின்போது இல்லை, நம்ம ஓட்டு பொறுக்கிற அரசியல் இருக்கணும்ல, அப்ப யாரையும் மனசு நோவடிக்க கூடாது இல்ல அப்படின்ற நிலையில இருந்து நான் சொல்றேன். அதை அதனால பேசினா பேசி போறாரு. அவர் இன்னைக்கு ஆட்சி வரப்போறாரு. நான் 2 MP இருக்கிறேன்ல, 4 MLA இருக்கிறேன்ல, இந்த தடவை கூடுதலா கேட்டு வாங்குவோம்ல, சட்டமன்றத்தில் உட்காருவோம்ல, அப்படி எடுத்துங்க. அதை மானங்கிட்டு போய் செருப்பாலாட்சியெல்லாம் வயிற்றுக்கு சோறு கிடைக்குது இல்லை சாமி அப்படின்ற மாதிரி தானே அந்த அரசியல். இது எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல். நான் தமிழர்களை விட்டுருங்க, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தமிழர்கள் என்றைக்கோ இதுக்கு வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். நீ ஓட்டு போடு போடாத. அவர் வந்து ஒரு RSS, ஒரு BJP, நாங்கள் எதிர்கூட்டணி, எங்களுக்கு அவர்கள் எதை வைத்தாலும் அந்த நரகல் மாதிரி தான் எங்களுக்கு தோணும் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட்ல நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா ஓட்டு போறதுன்னு வந்துட்டோம், என்ன இங்கேயே வாங்கி தின்ட்டு நான் அந்த பக்கம் எட்டி பார்க்குறேன்னு கேட்பாங்க ஓனருங்க. அதுக்காக நீங்க சொல்லுங்க. ஆனால் தமிழர் என்ற அடையாளத்தை இதுல வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னா வெளி ஸ்டேட்ல இருக்கிறாங்க, அவன் நம்மளை என்ன நினைப்பான்? சரி, கர்நாடகாவில் தமிழகத்துக்கு எதிராக ஒண்ணுன்னா எல்லா கட்சிக்காரனும் ஓர் அணியில் நிற்கிறான். ஆமா, டெல்லியில லாபி பண்ணுவான் நாளைக்கு தமிழ்நாட்டுக்காக. நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஜனாதிபதி பார்க்க முடியாது, துணை ஜனாதிபதி பார்க்க போறீங்க. யாரோ ஒரு நார்த் இந்தியில போய் பார்த்து மனு கொடுக்க போறப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை பார்த்து கொடுக்குறதுல என்ன குறைஞ்சி போச்சு கேள்வி பொதுவா வரும் இல்ல? ஏன் அப்ப நீங்க அவரை வந்து ஆதரிக்க கூடாது? தமிழன்றதுல ஓரளவு உணர்வாளர் செய்வார்ல, உரிமையா கேட்கலாம், 4 வார்த்தை திட்டலாம்ல. ஏன்னா செய்யலன்னு வச்சுங்களேன், திட்டலாம்ல, எதுக்கு அங்க உட்காந்துங்கிறேன் அப்படின்னா அது கேட்கலாம்ல, ஒரு உரிமை தானே. இப்போ ஏன் வந்து இப்போ எங்கள் பறையர் சமூகத்துக்கு என்னப்பா ஒரு 4 அமைச்சர் கொடுக்கூடாதான்னு கேட்குறோம். அப்படியே அமைச்சர் கொடுத்தவொடனே அப்படியே தமிழ்நாட்டை 4 பொழந்து ஒரு பகுதிக்கு ஒரு அமைச்சர் ஆகி அப்பா எங்கள் ஜனங்களுக்கு இதோட எதுனா ஒன்று நாங்கள் விட மாட்டோம்பா அப்படின்னு எடுத்துக்க போகிறாங்களா? அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு ஒரு எண்ணம், எங்கள் அமைச்சர் இருக்கிறாரு, குறிப்பிட்ட ஒரு துறை, ஒரு துறை அமைச்சராக வச்சுங்க, அந்த துறையில் எஸ்சி மக்கள் பறையர் சமூக மக்கள் மீதான ஏதாவது ஒரு அட்ராசிட்டி நடந்து வச்சுக்கோ, துறையோட அமைச்சர் அவங்க இல்லையா, கொஞ்சம் பார்த்து அடக்கி வாசிப்பியா அப்படின்ற நினைப்பாவது வரும்ல. அதுக்காக தான் நாம கேட்குறோம். அப்போ அது எதுக்கு? இந்த சமூகம் அவர்கள் நமக்கு உதவியா இருக்கிறாங்களோ இல்லையோ, அதை ஒரு பாதுகாப்பு கிடையமாக 2 இடத்துல பேசலாம்ல. இந்த துறை அமைச்சர் எங்கால போய் சொன்ன என்ன தெரியுமாவோ அப்படின்னு சொல்லலாம்ல. அதுக்காகவாது அந்த சமூக நலனின் அக்கறை இருந்தால் அந்த மாதிரி பயன்படுத்தலாம், அவர் ஆகட்டும்னு நம்ம நினைக்கலாம். நீ இப்போ 2 ஓட்டு நீ போட்டு ஒண்ணு இங்க ஆயிட போறது இல்லை சும்மா. ஆனா தமிழர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு பெருகும்ல. ஆனா திராவிடம் இதை கோச்சிக்கு போகுது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதில் வந்து தமிழர்கள் என்பது அளவுகோல் அல்ல அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாரா? சொன்னா நடக்கும். நீ சொல்லாத நான் சொல்றேன், அவருக்காக ஒரு வாய்ஸ் அவ்வளவுதான். இது எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல். எல்லாத்துலயும் இப்படிதானே. நம்ம தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு இப்போ ஒரு நடைமுறை ஆணை இருக்கு. தமிழ்நாட்டுல தலித் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவது யார்? திருமாவளவன். அவர்தான் பயன்படுத்துறார். ஆமா, நான் என்ன கேக்குறேன், தலித்துன்னா புறக்கணிக்கப்பட்டவன். ஏன்பா நீ தான் 3 தடவை வந்து இப்போ 3ஆவதா MP இருக்கிற, உன்னை யாரையா புறக்கணிக்கிறான்? சரி அவனையாவது சொல்லு, யார் புறக்கணிச்சா? புறக்கணிக்கிறது யாரு அதை சொல்லியா? நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி புறக்கணிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லணும் இல்ல? வந்து உதயநிதி புறக்கிறாரு, ஸ்டாலின், அப்புறம் வந்து அவங்க இவங்கன்னு ஒரு 5-6 பேரை சொல்லு, எங்க சக்திக்கு நாங்க அவங்களை கேட்கறோம், ஏன் அவரை போய் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னாவது கேட்கறோம்.
அப்போ இதோட நோக்கம்னா இது ஒரு ஃபேஷனபிள் வேர்டா இருக்கு அப்படின்றதுனால என்ன, இவன் எப்பா உனக்குலாம் முதுகெலும்பு இல்லை, நீ நிமிர்ந்து நிக்கணும்னு நினைக்காத, நீ நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாது, பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் பேக் போன், இப்படியே தான் ஊந்துருவேன் அப்படின்னு எந்திரிக்க நினைக்கிறான் பாரு, அவனை இப்படி குறுக்கிற வேலை தான் இது. சுருக்கமா தமிழ் என்ன விரோத போக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? யார் தமிழன் அப்படி நாங்க ஒரு கேள்வி கேட்கணும் தெரியுமா? அதுவும் சொல்லக்கூடாது. அதே எப்படி சொல்ல? அப்புறம் ஏன் தமிழர் எழுச்சி தலைவர், தமிழர் தலைவர் நிறைய பேர் இருக்காங்களா? ஆமா, தமிழ் இனத்தின் தலைவர், திராவிட தலைவர் அல்ல, அது வந்து தனிங்க. தமிழ் இனத்தின் தலைவர், தமிழர் எழுச்சி தலைவர், தமிழர் தலைவர், இப்படி விதவிதமா வச்சுக்கிறாங்க. அப்புறம் யார் தமிழர்னு கேள்வி கேட்கறாங்களே சொல்றேன். தமிழனுக்கு ஒண்ணுன்னா ஒரு பயம் வரமாட்டான், பாத்திருக்கீங்களா? தனியா பேசும்போது தமிழர், கும்பலில் பேசும்போது திராவிடர். இது அவன் வந்து அவனோட வியாபார யுத்தினது. மூட்டு பூச்சி இதுல பிடிச்சி இந்த மிஷினை இப்படி அடிச்சு இந்த உரல்ல போட்டு குத்தனா வந்து மூட்டு பூச்சி சாவுன்னு அவன் வியாபார யுத்தினது. அதை வாங்குறான்ல தமிழன். நீ தமிழனா திராவிடன், ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீ பேசு அப்படின்னு இங்க இருக்கிற தமிழர்கள் யாரும் அதை பேசுறது இல்லை. தூய்மையாக தமிழர் இன உணர்வு தமிழர்னு பேசுனா இனவாதம் பேசுறாங்க, நாட்டை துண்டாட போறான். அதுக்கு கூடுதலா அந்த மனுஷன் சொல்றாரு, ஐயோ எல்லாரும் இங்க இருக்கலாம்யா, வேற ஸ்டேட் மாதிரி வேற்று மொழியாளர்கள் இங்க இருக்க வேணாம்னு நாங்க சொல்லல, வேற்று இனத்தவர் மொழியாளர்கள் இங்க இருக்க வேணாம்னு நாங்க சொல்லல, நீங்க இருங்க, ஆள்றது மட்டுமே நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம். ஆள்றதுன்னா சீமான் ஒரு தமிழர், சரி திருமாவளவன் மீது தமிழர் தெலுங்கர்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, சரி நாம வந்து தமிழர்னே வைப்போம். ஏன் அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க? அது தெளிவா ஒரு முடிவை சொன்னார்னு சொல்லிட்டு போங்க, அவர் தமிழர் தான், அது என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்லை, அதாவது தமிழர் தான். இப்போ வைகோ யாரு? அவர் வேற சமூகம், தெலுங்கு சமூகம். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு? தமிழத்தின் போர்வாள்னாரு, தமிழ் இனத்தின் போர்வாள், தமிழத்தின் போர்வாள், அந்த தமிழர் இந்த தமிழர் தானே சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நெருக்கடிகள் கொடுக்குற போதுதான் ஆம் நான் தெலுங்கன் தான், ஆனால் நான் இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது ஏராளம்னு வெளிப்படையா பொது மீட்டிங்லயே பொதுக்கூட்டத்திலே பேசினாரு. அந்த மாதிரி ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும். ஏன்னா சொந்த சமூகம்னு சொல்லி அவங்களுக்கும் நீ வந்து உண்மையா இல்லை. ஒரே ஒண்ணு, இந்த சமூகம் பறையர் சமூகம், இந்த சமூகத்தின் பிரதிநிதி, இந்த சமூகத்தின் பெரிய கட்சி, நான் இதை வாங்கி பறையருக்கு கொடுத்துருக்கேன், ஒன்னு சொல்லுங்க. இத்தனை ஆண்டுகள்ல ஒண்ணு கூட செய்யல, ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் தானே, என்னப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்துறாரு, என்னப்பா இப்படி பொறாமல பேசுற, பொச்சரிப்புல பேசுறது சொல்லுங்க. ஒன் இயர்ஸ் வந்து அடியால் ஒரு ஆளை வச்சு எழுதணுமா என்ன? உங்களுக்கு அதுல ஒரு விருப்பமா? அதெல்லாம் ஏன் சாமி இருக்கிறீங்கன்ற இல்ல, நீங்க சொல்லுங்கண்ணே, நீங்க ஒரு சீனியர் தானே, இப்ப என்ன கேக்குறீங்கல்ல, அவர் ஒண்ணுமே செய்யலையா, இதெல்லாம் செஞ்சுக்கிறார் பாரமூர்த்தி, சொல்லுங்க, ஏத்துக்கிறேன்னா. ஏன்னா எங்களை வச்சு நீ டிமாண்ட் பண்ற, சீட்டு வாங்குற, எங்களை காட்டி தானே சீட்டு வாங்குற. கரெக்ட் தான். உங்களுக்கு எம்மா பாய் வந்துட்டான் உங்க கூட்டத்துக்கு, எத்தனை வன்னியர்கள் உங்க கூட்டத்துக்கு வந்துட்டாங்க சொல்லுங்க, எத்தனை குதிரை வண்ணார், எத்தனை சக்கிலியர்கள் உங்க கூட்டத்துக்கு வந்தாங்க சொல்லுங்க. நான் சீட்டை வாங்கி எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டேன். அது வந்து ஒரு சமூகத்துக்கான குறிப்பிட்ட இந்த சாதிக்கான கட்சி இல்லை, இது பொதுவான ஒரு கட்சின்னு உருவாக்கம் பண்ணிட்டு இருப்பாரு. நான் எல்லாரும் தான் பார்த்து ஆரம்பிச்சு பொதுவான கட்சி என்பதை நானும் வரவேற்கிறேன். நீங்க அப்படி ஒழிஞ்சு போங்க. எப்பா நான் இந்த சமூகத்துல இனத்தை பத்தி பேசாதீங்க, இந்த சமூகத்துக்கான ஆள் நான் இல்லப்பா, நான் பொதுவான, நீங்க ஒழிஞ்சு போயிடுங்க. பொதுவானன்னு சொல்லிக்கிறீங்க, எவன் பாதிக்கப்பட்டாலும், எந்த பட்டியல் சமூக தலித்துகள், அது தலித்து, எந்த தலித் பாதிக்கப்பட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒண்ணு வாழ், வாழ விடு, எதுவுமே இல்லாம அவர் வாழலன்னு சொல்றீங்களா? அவர் வாழ்றாரு. ஒன்னோட நின்று நீங்க நல்லா இருங்கண்ணே, நாங்க வாழ்த்துறோண்ணே. ஒரு மாடு மேய்த்த ஒரு மகன் நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, உப்போ பொறுக்கிறவன, அதாவது அவன் வந்து தூய்மை பணியாளர் இல்லையா, குப்பை பொறுக்குபவன். குப்பை பொறுக்குபவர்கள் என்றால் பேசணும்னு நினைச்சா நீங்களே பேசிட்டீங்க. தலித் நிரந்தரம் செய்யக்கூடாது, அதுலயே இருந்துருவாங்க, நியாயமான வார்த்தை தானே. நீ அதை சொல்லுன, அது ஓகேண்ணே. தூய்மை பணியாளர்கள் என்றால் குப்பை பொறுக்கிறவர்கள். குப்பை பொறுக்கிறவன் நீங்க பாத்துக்கிறீங்களா? குப்பை பொறுக்கிறவன் எப்படி இருப்பான், அவன் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? ஒரு கோணி வச்சிருப்பான்,
ஒரு ஊசி மாதிரி நீட்டாக ஒரு கம்பி வச்சுருப்போம், அங்கங்கே குத்துவான். பொதுவாக அந்த ஒயின் ஷாப் பக்கம் அந்த கிளாஸு அது இது எல்லாத்தையும் மூடி பாட்டில், அவன் தான் குப்பை பொறுக்கிறோம். இவங்க தூய்மை பணியாளர்கள். ஆனால் உன் பார்வைக்கு நாங்களாம் குப்பை பொறுக்கிறவன், மூர்த்தி ஒரு பறையர் தானே, அவர் குப்பை பொறுக்கிறவர், காகிதம் பொறுக்கி அப்படி எடுத்துக்கலாமா? இதை தூய்மை பணியாளர்கள் என்றால் குப்பை பொறுக்கிறவர்கள். குப்பை பொறுக்கிறவர்கள் என்றால் தலித்துகள். தலித்துகள் என்றால் விடுதலை சிறுத்தைகள். தலித்துகள் தப்பா புரிஞ்சுட்டீங்க. ஒடுக்கப்பட்ட சமூகம்னு அர்த்தம் அது வட இந்திய சொல். அதனால அவர் அப்படி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க எழுச்சி தமிழரா அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் அதுக்கு மாற்று பேர்லாம் இருக்கு. இப்போ மற்ற சமூகத்தினர் கூட்டம்லாம் போடுறாங்க, உங்களுக்கு கூப்பிடுறாங்கல்ல, ஒரு ஒரு நாடார் கூட்டத்துக்கு நீங்க போறீங்க. இப்போ ஏதோ உங்க கூட ஒரு தேவர் கூட சுத்திங்கிறார்கள். அவர் திரும்ப சீமானுக்கு எதிரான தேவர்னா இவருக்கு வேண்டியப்பட்ட தேவர் எல்லாம் ஒன்னா சுத்தி நிக்கிறீங்களா? அவங்க கூட்டத்துல போய் நீங்களும் தலித்துகள் தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் ஒத்துக்கிறேன் தலித்து. நீங்க சொல்லுங்க, அவங்கள போய் சொல்லணும். அவங்கள ஏன் சொல்லணும்? அவங்க ஒடுக்கப்படலையா? அவங்க பிற்பட்ட சமூகமா தானே. இல்ல ஒடுக்கப்படலையா? அவங்க வசனத்துல இருக்கிறாங்களா? எல்லாரையும் இவர்கள் ஒடுக்க வைக்கிறார்கள் தானே சொல்ற. அப்ப அவனும் ஒடுக்கப்பட்டவன் தானே. அந்த கூட்டத்துல போய் ஏ தலித்துகளே உங்களை ரச்சகன் நான் சொல்லிட்டு வெளில வந்துடும் பார்த்துருவோம். ஏன்னா அன்சியபிள். நாடார் கூட்டத்துல போய் ஒரு வணிகர் சங்க மாநாட்டுல போய் ஏ தலித்துகளே சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நாங்களாம் இழிச்சவாய இதுல ஒருத்தர் ரெண்டு பேரும் நாங்க வந்து கேட்டா யார தலித்துன்றீங்க, நாங்கெல்லாம் பறையர்ப்பா, சுயசாதி பற்று, பறையர் சாதி பற்று, பிரசாதி நட்புன்னா அதான்டா சனாதானம், கொடுக்காதரா மீட்டிங் பர்மிஷன் அப்படின்னு எல்லா இடங்களிலும் பர்மிஷன் மறுக்கப்படுது. நாங்க ஒரு சின்ன கூட்டம் தானே, ஒரு அரங்க கூட்டத்துல பறையர்னு பேசுறத எவனே தடுப்பான்? நீங்க சொன்னீங்கல்ல, கட்டணேட்டா சொல்லு, அவர் தெலுங்கரா இவரா அவரான்னு கேட்டீங்கல்ல, ஒரு பறையர் கூட்டம் நடக்குதுண்ணே, யாருன்னு அதுக்கு வந்து ரிட்டர்ன்ல இவங்க கூட்டம் நடத்தினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், நாங்கள் இவங்களுக்கு கூட்டம் நடத்துவதை அனுமதிக்க முடியாதுன்னு விடுதலை சிறுத்தை சார்பா ஒவ்வொரு கூட்டம் நடக்கிற இடத்துலயும் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இது யார் கொடுப்பா? சரி, ஏதோ ஒரு இடத்துல என் மீது இருக்கிற காழ்ப்புண்ணியத்தில் அந்த மாவட்ட செயலர் கொடுத்துட்டாங்க, எப்படி மாவட்டம் தோறும் கொடுக்குறான்? இது உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்குது? அப்போ ஒரு கேள்வி வைக்கிறதுக்காக இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய கூட்டத்தை தடுக்குது லெட்டர் கொடுத்து. ஏன்னா போலீஸ் அப்படித்தானே கொடுக்குறான், இவனும் மனு கொடுக்குறான்ல. சரி, நீங்க ஒரு மனு கொடுக்குறீங்க, திமுக மேல மனு கொடுக்குறீங்க, ஏர்போர்ட் மூர்த்தி மனு கொடுத்துக்கிறாரு, அதனால கூட்டம் நடத்த அனுமதி இல்லைன்னு போலீஸ் திமுகவுக்கு சொல்லுமா? அது எப்படி சொல்லும்? அது நான் கேட்கறேன். எனக்கு அவர் எஜமானர் இல்ல. இப்ப இந்த விஷயமே வேற ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மேல புகார் தராங்க, உன் மேல புகார் இருக்குது, உனக்கு மனு கூட்டம் நடத்த அனுமதி இல்லை. அதிமுக மேல புகார் ஒருத்தர் தராரு, சட்டம் ஒழுங்கு கெட்டுடுன்னு, அதிமுகவுக்கு கூட்டம் நடத்த அனுமதி இல்லைன்னு தருவாங்க. வன்னியர்கள் வன்னியர்களாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லது கட்சியெல்லாம் வரங்கட்டு எல்லாம் நம்ம சாய்ஸ் ஆனும் அப்படின்னு அவங்க வந்துடுவாங்க. இங்கதான் பறையன்னு சொன்னா செருப்பாலடின்ற, அந்த நாய்களை விரட்டுன்ற, தட்டுறானே கைய, அந்த கருமத்துக்கு தாண்டா பறையர் சாதி பற்றுக்கொள்னு சொல்றோம், பிறசாதி நட்புகள்னு சொல்றோம். இவன்லாம் பறையர் சாதி நட்பாயிட்டான்னா ஒரு பெரும் சமூகம். நாம என்ன நம்ம பேர்ல இருக்கிற கட்சி போய் தொங்கிக்குது, அந்த ஆள் முறிக்கின்னு போறாராம் திமுக தலைவர், சரியில்லையே அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்படின்றதாலதான் இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குற தடை மனுவா நாம் பார்க்கல, திமுக சொல்லி கொடுக்குற தடை மனுவா தான் நாம் பார்க்கறேன். ஏன் ஏர்போர்ட் மூர்த்தியுடைய கூட்டத்தை தடுக்கணும்? என்ன காரணம்? இவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் நடத்துது, சட்டம் ஒழுங்கு நிறைய வந்து போக்குவரத்து சீர்குலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் நடத்தின மாநாடு விஜய் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒழுங்கு பண்ணி அவ்வளோ மெனக்கெடுற அந்த ஒரு அரசு, ஒரு ஏர்போர்ட் மூர்த்தின்ற ஒருத்தர் இந்த சமூகம் சார்ந்து ஒரு அதுவும் எல்லா சமூகமும் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் போகிறதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கெடணும் திமுகன்றீங்க? ஏன்னா இப்போ குறிப்பாக நாங்கள் இந்த வட மாவட்டங்களில் தான் இந்த கூட்டத்தை முதல்ல ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தென் மாவட்டத்துக்கு போகணும். வட மாவட்டங்களில் இங்கே ஒரு அரசியல் நிறுத்தப்பட்டிருக்கு, பறையருக்கு எதிரானவர்கள் வன்னியர்கள் அப்படின்னு ஒரு அரசியல் இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சரி, அது இப்போ உடையுது இல்ல. போயிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு நாங்க போடுகிற அந்த மாவட்ட மாநாடுகளில் வன்னியர் சங்க பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்றோம். நான் என்ன சொல்றேன், பறையரும் வன்னியரும் இப்ப இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு முனையா இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒரு 10 கூட்டம் போட்டு ஒண்ணு மண்ணா ஆயிட போறது இல்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு, நான் போடுகிற கூட்டங்களில்
அவர்கள் வந்து பேசுகிற போது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அந்த மாவட்டத்தில் உள்ள பாமக நிர்வாகிகளோடு பேசுகிற உருவாடுகிற ஒரு நிலை இணக்கமான சூழ்நிலை பகை வராது. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா சேர்ந்து 2 பேரும் பேசி முடிச்சுக்கலாம். என்னென்ன அது உங்க ஊர்ல அந்த மாதிரி இருக்கானா அவனை கொஞ்சம் பாருங்கண்ணே, என்ன இது மாதிரி பண்றான் அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டு இருக்குல்ல. எத்தனையோ நாங்கள் கூட்டம் நடத்துகிற இடத்துல எத்தனையோ பாமக தோழர்கள் வந்து உறுதுணையா நிக்கிறாங்கல்ல. இதுதான் சிக்கல் உங்க கூட்டத்துக்கு. இது யாருக்கு சிக்கல்? 1-2 சீட்டு வாங்குற திருமாவுக்கு சிக்கல் இல்ல. ஒட்டுமொத்தமா 89 தொகுதிகளை எப்படி அமுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிற திமுகவுக்கு சிக்கல். திமுகவுக்கு சிக்கல்னா விசிகா தானே வரும், திரும்ப தானே வருவாரு. அதுக்கு சிக்கல் என்ன, இவர் ஏன் வரணும்? அதான் கேள்வி. நம்ம கேள்வி அங்கதானே வருது. ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணிருந்தேன், உன்னை பாதுகாப்பதற்கு உன்னை காப்பதற்கு எத்தனை உயிர்களை பலி கொடுக்க வேண்டுமெல்லாம் நான் தயார். யார இழிச்ச வாயின பறையனை பலி கொடுத்து திரும்பவும் இதுக்கே வரேன். பறைய உண்மையிலேயே பறையரா நினைச்சிருந்தானே, ஏய் என்ன எத்தனை பாயில ஒன்னாலும் கொடுப்போன்னு நவாஸுக்கிட்ட சொல்லி 4-5 பாயங்களை கூட பலி கூட அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கட்டாயம் நாங்க கேட்கல. அதுதான் எங்களின் தோல்வி. எங்களின் தோல்வினா பறையர்களின் தோல்வி, இந்த மூர்த்தியின் தோல்வி, திருமாவின் வெற்றி. சரி, நீங்க அது மேல அந்த மாதிரி ஒரு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு நியாயமான கேள்வி இருக்குது. இப்போ ஆணவ கொலையில அந்த கவினோட அவங்க பெற்றோரை அழைச்சிட்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சந்திக்க வச்சு ஒரு ஆற்றுப்படுத்துறாரு. அதை வந்து இல்ல கேட்கறேன், ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி இந்த தூய்மை பணியாளர்கள் அடிச்சு உடச்சி ரத்த கலரியா ஆக்கி மருத்துவமனை எல்லாம் சேர்த்துருந்தாங்க. நீங்க அழைச்சிக்கிட்டு போய் முதல்வரை சந்திச்சு ஆற்றுப்படுத்துற வேலையை நீங்க ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா அவர் ஏன் அவர் செய்யல, நீங்களாவது செய்யணும்ல. ஏன்னா ஒண்ணும் இல்லை, நான் ஒரு உண்மையை சொல்றேன். இப்ப அங்கங்க நம்மளை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ திட்டங்கள்லாம் போட்டாங்கல்ல. ஒரு ஃபார்மலுக்கு ஒரு மனு கொடுக்கணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒன்று கொடுத்து வைப்பா, ஏற்கனவே ஒன்று கொடுத்தது இருக்குது, இப்போ ஒன்று கொடுப்பாருன்னு. அப்போ டிஜிபி போய் பார்த்து கொடுத்தேன், அவங்க கனிவாதான் நல்லா பேசினார். ஒரு இதுக்கு போலீஸுக்கு ஹெட் ஹோம் செக்ரட்டரி தானே. ஏன்னா 1.5 மாசமா அப்பாயின்மெண்ட் கேட்டுங்கிறேண்ணே. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் என்ன பார்க்கக்கூடாதா? ஏன்னா ஹோம் செக்ரட்டரிக்கு எனக்கு என்ன எதனா 2 பேரும் சட்டை கட்டி பிடிச்சி 8 மாசமா மனு கொடுத்துட்டு இருக்கீங்க. 1.5 மாசமா அப்பாயின்மெண்ட் கேட்டு ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளர். நீ நடவடிக்கை கூட எடுக்காத, என் மூஞ்ச உனக்கு ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லைல்ல. உண்மையை பார்ப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இல்லைல்ல. அதுதான் நிலை. உங்களுக்கு சந்திக்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா மேலிடம் வந்து கோவப்படும். கோபத்துக்கு நம்ம ஆளாக்க கூடாது. அதான் உள்துறை செயலாளருடைய ஒரு இது எண்ணம். அதுதானே. இப்போ கவின் விஷயத்துல நான் என்ன சொல்றேன், என்ன நீ ஆற்றுப்படுத்துறது என்ன இருக்குது அவ்வளோட்டுமே. ஒப்பாரி சத்தம் கேட்கட்டும். அந்த ஒப்பாரி சத்தத்தை கேட்டு ஒரு சமூகம் எழுந்து நிற்கும் நான் சொல்றேன். ஏன் பாடி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 விஷயங்களை சொல்றேன். ஹைலைட்டா ஒரு விஷயத்த சொல்றேன். எல்லாம் தர்மபுரி கலவரம் கேள்விப்பட்டிருக்கோம். இளவரசன் திவ்யா, அந்த இளவரசன் மரணத்தில் இன்னும் மர்மம் இருக்கிறது என்பதை நாம் வந்து மறுக்கக்கூடாது. அதில் கூட நின்றவங்க வந்து ஆதரவாக இருந்தவங்க நிறைய பேர் வந்து அந்த மரணத்தில் இருக்கிறாங்க. அந்த உடல் வந்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் ஒரு 4 நாளாக இருக்கு. 3ஆவது நாள் நினைக்கிறேன். அந்த எஸ்பி கிட்ட பேரே சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் எடுத்து ஒரு கடிதத்தை கொடுக்குறார். கடிதம் அது என்னன்னா இளவரசர் சூசைட் நோட் என்று சொல்லப்படுகிறது. பத்திரிகையில் வந்த செய்தி எல்லாத்திலும் வந்தது. இளவரசன் சாவை அந்த பாடி அண்ணன் நான் இருக்கிற போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்து இந்த லெட்டரை கொடுத்தான். நான் வாங்கி படித்தேன், பாக்கெட்டில் வச்சேன். அந்த டென்ஷனில் அப்படி மறந்துட்டேன். 3ஆவது நாள் தான் ஞாபகம் வந்தது, அதை கொடுத்தேன். சரி சரின்னு நீங்கள் ஒத்துக்கினா சரிதான். இல்லை சரி நான் 2 முறை சொல்லிட்டேன். சினிமாவில் கூட இந்த மாதிரி சீனை வைக்க முடியாது. இது பழைய டெக்னிக்கியா? நியாயம் கேட்க வேண்டிய மனிதர்களே வந்து தொண போகிறாங்க. புரியுது? நான் வந்து விஷயத்த சொல்கிறேன், பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். நான் துணை போராடினவனே பற்றியா வேலையை காட்டுறான் பாருங்க. நமக்கு எதுக்கு அது பிரச்சனையை சொல்கிறேன், முடிவை ஜனங்க எடுத்துக்கிட்டோம். இளவரசன் அந்த கடைசி அந்த ஃபியூனரல் நடக்குது இல்லை, அப்போ நான் இருக்கிறேன். அந்த எதிர் வீட்டில் நான் உள்ளே உட்காந்துருக்கிறேன். சிவகாமி மேடம் வராங்க. அவங்கள தடுத்து போலீஸ் அனுப்புறது. எஸ்பி அங்கே நிற்கிறாரு. சிந்தனை செல்வன் அங்கே ஒரு 10 பேரோட இங்கே நிற்கிறாரு.
ஒன்றுமே நடக்கலை. சாதாரணமாக அந்த விஷயங்கள் நடக்குது. சிவகாமி வராங்க, அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி யாரையும் உள்ள அலோடில் நாங்கள் வேற ஒரு பக்கமாக வேற ஒரு தோழர் கூட நாங்கள் அப்படி போயிட்டோம். ஒன்றுமே இல்லைண்ணா. எஸ்பி பார்த்து சிந்தனை செல்வன் கேட்குறாரு, நான் சுட போறியா சட்டு, நான் சுட போறியா சுடு சுடுன்னு. இப்போ கூட இருக்கிற ஒரு 10 பேர் கத்துறான்னு வச்சுங்க. ஒரு போலீஸ்காரன் ஒரு லட்டி எடுத்துட்டான்பா. உடனே இளவரசன் இறுதிச் சடங்கில், அதாவது நான் அங்க அந்த நிகழ்வுல நான் பேசுறேன். எனக்கு போலீஸ் பிடிச்சிருக்கு. நான் கேட்குறேன், ஒரு 6 மணி நேரம் கலவரம் நடந்ததாக சொல்லப்படுது. அப்போது வராது எஸ்பி என்ன புடுங்கி கொண்டு வந்தார், மயிரை புடுங்கி கொண்டு இருந்தியா அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறோம். நீங்க அதையெல்லாம் இல்லாம ஒரு பிரச்சனை நடந்தது, அதை தலைமை தாங்கி இவங்க நடத்துனாங்க அப்படின்னு காட்டுறது தான். இன்னொன்று, ஒரு கும்பல் அந்த இளவரசன் கோட்டை தான், அந்த லாட்ஜ் கண்ணாடி மாளிகை, அங்கிருந்து அசம்பிள் ஆகி இந்த 3 ஊர்ல போய் அடிச்சாங்கன்றது செய்தி. எல்லாரும் பார்த்து நீங்க பார்த்து, இங்கிருந்து கல்லோடு அந்த கோபத்தோடு போனவர்கள் ஏன் அந்த விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் கண்ணாடி மாளிகை போது ஒரு கல்லு கூட போடல? மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு, இந்த இதுக்கெல்லாம் அடித்தளமிட்டது அந்த குறிப்பிட்ட நபர்னு அறிக்கை பார்த்திருப்பீங்க. ஏன் நடக்கல? ஏன் அப்பாவி வீடுலாம் வந்து எரிஞ்சிருக்கு, வந்து அந்த மோட்டர் பைக்கு அது இது எல்லாம் கண்டமாயிருது. ஏன்னா அந்த அசம்பளான கூட்டம் இப்படி திரும்பி ஒரு கோவத்தை ஏன் இந்த பக்கம் பார்க்கல? இதுக்கெல்லாம் சாதாரணமா கேள்விகள் வருது, ஒரு சந்தேகம் வருது. நம்ம இந்த ஆற்றுப்படுத்துற விஷயம் அப்போ அதுதான் இல்ல, இது எப்படி இவங்க ரெட்டைவா இருப்பாங்கன்னு பாக்குறேன் சொல்றேன். பழனியில இதே மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். பையன் எஸ்சி பையன், மாப்பிள்ள பர்த்டே பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த பெண்ணோட தோட்டத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே மர்டர் ஆயிரம் அந்த பையன். அந்த உடல் பழனி அரசு மருத்துவமனையில் இருக்குது. சாலை மறியல் நடக்குது. சாலை மறியலில் அந்த பையனோட சொந்த சித்தப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துடுறாரு ரோட்லேயே. அப்போ 2 பாடியாக அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கு. பாடியை நாங்கள் வந்து வாங்க மாட்டோம், குற்றவாளிகளை கைது பண்ணோம். இது வந்து இந்த ஆணவ படுகொலை தான், இது இந்த காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்தால் நாங்கள் வந்து நம்புகிறோம். 4 நாள் ஆகுதுண்ணே. நல்லா ஜனங்க வருவாங்க, ஹாஸ்பிட்டலில் நிற்பாங்க, பாடியை வாங்க போயின்னே இருப்பாங்க. நேராக தலைவர் என்ட்ரி இந்தியாவிலேருந்து பார்த்துட்டு, பாடி இங்கே இருந்தால் நாற்றம் எடுத்துரும், ஈமச்சடங்கு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், நம்பர் வச்சிருக்கிறோம், டோக்கன் போட்டோம், எதுக்கும் விடுதலை போரில் கடனை அடைச்சிடும், கிளம்புங்க. கணக்கெடுப்போம், விடுதலை போரில் வென்றெடுப்போம், கடனை அடைப்போம். இது கடன், எங்க பக்கம் 2 கடன், இந்த நிறைவு பண்ண அந்த பக்கம் 2 போடணும். விடுதலை போரில் கடனை அடைப்போம். நான் இந்த மாதிரி ஒரு 10-15 விஷயங்களை சொல்லுவேன். அங்கெல்லாம் ஏன் ஆற்றுப்படுத்துற விஷயத்தை செய்யலன்னு சொல்ல வரீங்க? அங்க யாரை ஆற்றுப்படுத்துறாரு? அரசாங்கத்தை ஆற்றுப்படுத்துகிறார். திமுக ஆற்றுப்படுத்து, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. தலைவரே நீங்க பாத்துங்க, நான் போறேன். திமுகனா கொஞ்சம் காலால் இட்டதை தலையால் செய்து முடிப்பார். திமுகனா கொஞ்சம் பிரியாரிட்டி. பண்ணையாருக்காக பண்ணையார் நீங்க இருங்க எஜமா, நான் பாத்துக்கிறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் முடிச்சுட்டு வரேன், இல்ல நான் பழி ஏத்துக்கிறேன்ற மாதிரி அந்த காலம் அப்படியே மாறலன்றீங்க. ஆமாண்ணே, அடிக்கடி சொல்ற பியூரோக்ரசி. நீ தான் அந்த பியூரோக்ரசி. நீதான் அரசாங்கத்தை விட, அதாவது ஆட்சியாளர்களை விட பியூரோக்ரசி கொடுமையானது. பியூரோக்ரசி தான் எது நினைக்கிறதோ அதை செய்யும். நீ தான் அந்த பியூரோக்ரசி. இப்போ கவின், இப்போ நம்ம நீங்க ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு துக்கம் விசாரிக்கிறீங்க, அப்பா கேமரா ரெடி பண்ணுவீங்கயா, அவங்க அப்பாவுக்கு இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணோம், அப்போ எல்லாரும் ஷூட் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி சார் ஃபோன் பண்ணுவோம். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாருல, அது எல்லா பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களும் செய்தியாக வருது. எப்படி வருது? முன்கூட்டியே சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா வரும். அப்போ பேசினாரு. அவர் என்ன சொன்னார்? என் தலைவர் வரட்டும், பார்லிமெண்ட்டை அலர் விடுவார், என் தலைவர் வரார். சொல்லு இதுக்கு முன்னாடி நடந்த ஆணவ கொலைகள்ல பார்லிமெண்ட் அலற விட்டீங்களா? ஏன்னா இதை நான் கேட்க கூடாதா? என் சமூகத்தின் பிரதிநிதி நீ சொல்ற,
அதனால கேக்குறீங்க நீங்க. இந்த விஷயங்களை ஏன் நீ கேட்க கூடாதா அப்படின்னு நான் கேட்கறது தப்பா? ம். நான் பொறாமையா? ம். ஏய், நான் எம்பியா இருக்கிறேன், எம்எல்ஏ இருக்கிறேன், நான் கேட்கலாம், எனக்கு செருப்பு கட்டி அடி. ம். ஒவ்வொரு பறையனுக்கும் ஒவ்வொரு பட்டியல் சமூகத்துக்காரனுக்கும் நான் எம்எல்ஏயாக இருந்தா உன்னை கீழே போட, அதான் தான் இந்த மாதிரி ஆகலன்னுவான் ம். அவனுங்க. இருந்தா உங்க செருப்பு கட்டி என்ன அடிங்க, ம். கேட்கலாம். அதை வேணா மயிரை புடுங்குற வேலை எனக்கு. ம். உன் பேரை சொல்லித்தானே எனக்கு இந்த அந்தஸ்து. என்ன இந்த புடுங்க- மக்கள் பேரை சொல்லிதான் அவருக்கு அந்தஸ்து. திமுக அப்படிதான் பாக்குது. ஆமா, ம். அப்படித்தானே. இந்த மக்களுடைய செல்வாக்காக தான் அந்த அவருக்கு கோபம் கொடுத்து- தானே. ஏன்னா 120 கோடி, நம்ம கூட போய் 120 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு என் பிள்ளைங்க கக்கூசை கட்டுறதுக்கு 2 கோடி செலவு பண்ணிட்டு 118 கோடி திருப்பி அனுப்புறிய. கேட்டிருக்கணும் அவரு. கேட்கலாம், என்ன செருப்பால் அடி. ம். அப்ப கேட்காதவன் என்ன பண்ணணும்? அடிக்கத்தானே வேணும். ம். ஆனா கோபம் இருக்கிறது நியாயம் தான். நாங்க அடிக்க கூட இல்லை. ம். ஏம்மா, கேட்டீங்க. கேட்கலையப்பா, கொஞ்சம் கேளம்பா ம். அப்படின்னு தானே கேட்கணும். அதுக்கே கோபம் வந்து. அதுக்கே கோவம் வரும். சரி. சரி, நீங்க கவினை கூட்டு வந்தீங்கல்ல, ம். ம். ஏன்னா 3 கோரிக்கை தானே வச்சீங்க. ம். ஒன்னு டிரான்ஸ்ஃபர், ஒன்னு அவங்க குடும்பத்துல ஒரு வேலை. ஏன்னா இது எஸ்சி அட்ராசிட்டில ஆட்டோமேட்டிக்கா இருக்குன்னு. வரப்போகுது, அதுதான் கொடுத்தாகணும். ம். அப்புறம் இதுக்கு நாங்க முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை. அந்த கோரிக்கையோடு நாங்க வரணும். ம். ஏன் என் கோரிக்கை என்னன்னு உனக்கு தெரியாதா? ம். எனக்கு சட்டப்பூர்வமான என்ன இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு அதுதான் கேள்வி. தெரியாதா? அங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய கவின் அவருக்கான ஒரு அநீதிக்கு கோரிக்கை, அதுக்கு நியாயம் வேணும்னு முதலமைச்சரை சந்திக்க வைக்கிற இவர், தூய்மை பணியாளர்கள் இத்தனை ஆயிரம் பேர் வந்து மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து போராட்டம் பண்ணதுக்காக அடி உதை சித்திரவதெல்லாம் நடந்திருக்கு. அவர்களுக்கு ஏன் செய்யவில்லைன்னு ஒரு கேள்வி. சேகர் பாபுக்கு யார் பதில் சொல்லுவா? ஏன் அவருக்கு என்ன இதுல பதில் சொல்லணும்? தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கவினுக்கு போறீங்கல்ல, இதுக்கு ஏன் போகலன்னு கேக்குறேன். கேள்வி அங்கதான் நிக்குது. நீங்க புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுதான் நானும் கேக்குறேன். அதான் சேகர் சேகர் பாபுக்கு யார் பதில் சொல்லுவா? ஏன் அங்க என்ன சொல்லணும்? ஏங்க பிரச்சனை இப்ப கமிஷன் தான் வந்துருச்சு இல்லைங்க. ம். இப்போ அமைச்சர் நேருக்கு இவருக்கும் பிரச்சனை. உள்ளாட்சித்துறை அவர் கன்சோல். ஏன் ஒரே ஆளுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறீங்க? எல்லாம் மனவாடு தானே, ஒத்துமையா போலாம்ல. உங்க உங்க ஜாதி சங்கம் இருக்கும்ல, அதுல போய் தாக்கீது கொடுத்து இந்த மாதிரி அவர் வாங்கி போட்டாரு. அது ஒன்னா வராது. அவரு வேற சமூகம், அவரு வேற சமூகம். மொழி அடிப்படையில் நான் சொல்றேன். உங்களுக்குள்ள 1000 இருக்கும் என்ன. ஆனா இந்த ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கும்போது 18 தெலுங்கு பிரிவும் ஒன்னா நீங்கல்ல, ஒரு பறையனுக்கு எதிராக எதிர்த்து நிக்கிறேன்னா, அந்த மாதிரி இந்த விஷயத்துல போய் சொல்லி நமக்குள்ளே இருக்கியா அப்படின்னு கூட பேசிக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் தாலியா இருக்கணும்? சரி, கவினுக்கு நீங்க தூய்மை பணியாளர் நீங்க சொல்றீங்க. இதற்கு முன்னாடி புல்லட் ஓட்டி ஒரு சிவகங்கையில ஒரு பையனை கையை வெட்டினாங்கல்ல, இதே சீன் தான். ஸ்கிரிப்ட் எல்லாம் மாறவே இல்லை. அதே டைரக்டர் தான் பொழுது. அதே அந்த அம்மா போன் பேசுது. அப்பயும் கேமராக்காரன் கரெக்டா நிக்கிறான். எல்லாமே செட்டப் தான் உங்களுக்கு. ஆமா, எல்லாம் செட்டப். முதலமைச்சர் பேசுவாரு, இவர் போய் நிப்பாரு, அங்க பேசி முடிச்சு எல்லாத்தையும் பண்ணி சமரசமாகும். ஆமா, சரி. நிறைய பட்டியல வருது. அந்த அம்மா இது சொல்லிடுற. அந்த அம்மா தலைவர் திருமாவளவன், ஐயா எனக்கு அடிச்சவங்களே தெரியும் ஐயா, ஆனா நான் சொல்லலையா, புகார் கொடுக்கலையா, நான் அவங்க பேரை சொன்னா என்னையும் என்ன பண்ணுவாங்க ஐயா, அதால நான் கொடுத்த புகாரையும் வாபஸ் வாங்கிட்டேன் ஐயா. என்னவா? நான் பையனை வெட்டினவனுக்கு தெரியும், நான் அவங்க பேரை சொல்லல, கொடுத்த புகாரையும் நான் வாபஸ் வாங்கிட்டேங்க ஐயா. நீ என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஒரு எம்எல்ஏ எம்பியா இருக்கிறேன், என்கிட்ட ஒரு அம்மா சொல்லுது அடி செருப்ப, யார் அது? நான் நிக்கிறேம்மா துணை, நீ புகாரை கொடு, யாரு வந்து தடுக்கிற பார்த்துக்கலாம். அதான் செய்திருக்கணும் தலைவர். அதானே செஞ்சிருக்கணும். இல்ல அந்த அம்மாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கிட்ட பேசியிருக்கணும். இது ஜனநாயகத்தின் மீது காரி துப்புற செயல்ல ஒரு அம்மா, ஒரு இயலாத அம்மா, முடியாது என்னால இயல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றப்ப பக்கபலமா நிற்க வேண்டியவர் அது துணையா ஒரு சட்டம் இயற்றுகிற இடத்துல இருக்கிற என்னோட முறையிடுகிறார். இந்த சட்டத்தை நான் பயன்படுத்தல, பயமாகுதுன்னு மானங்கிட்டு நான் இருக்கிறேன். இதை கேட்டா பொறாமையில பேசுறாங்க, இவங்களை பேசக்கூடாத, இது எப்படி சரியா இருக்கும்? அதுக்குதான் உங்க கூட்டத்தை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் நோக்கம். புரியுது, நீங்க சொல்ற நோக்கம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. பார்க்கலாம், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். அவங்களுடைய நேரங்களுக்கு மத்தியில பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.